அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது, மக்கள் மனதில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லலாம் என்ற எண்ணம் எப்படி வந்தது, அதற்கு யார் காரணம் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் காண்போம். அதற்கு முன் உங்களுக்கு கிரிவலம் செல்லும் பழக்கம் இருந்தால் அண்ணாமலையாரே என்று பதிவிடுங்கள். நினைத்தாலே முக்தி அளிக்கும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் மலையாக அமர்ந்து அண்ணாமலையாரே பௌர்ணமி அன்று கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. அருள்மிகு உண்ணாமலையம்மை உடனாகிய அண்ணாமலையார் சுவாமி குடிகொண்டு அருளும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் பார்வதி தேவியார் அமர்ந்து கொண்டு சிவபெருமானிடம் சென்று தங்களுடைய உடலில் சரிபாதியாகும் பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு சிவபெருமானோ, நீ என்னை 2 நாழிகைக்குள், அதாவது 48 நிமிடம் சுற்றி வந்தால் கேட்ட வரத்தை அளிப்பதாக கூறினார். அதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமான் மலையாக இருப்பதை அறிந்து கொண்டு திருவண்ணாமலையில் இருக்கும் மலையை சுற்றி கிரிவலம் வந்து சிவனின் சரிபாதியாகும் பாக்கியத்தை பெற்றாள். மேலும் தான் கிரிவலம் சென்ற பௌர்ணமி நாளன்று யாரெல்லாம் கிரிவலம் வந்து உங்களை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை அருள் செய்ய வேண்டும் என்று பார்வதி தேவியார் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்லும் பழக்கம் பக்தர்களுக்கு உண்டானது. அது மட்டுமல்ல, மனித மனம் என்பது பௌர்ணமி நாட்களில் மிக வேகமாக செயல்படும் என்றும் புது உற்சாகத்தை அடையும் என்றும் சித்தர்கள் கூறினார்கள். நவகிரகங்களின் சந்திர பகவானை மனோகாரகன் என்பார்கள். அதாவது மனிதனின் மனம் என்பது சந்திரனின் ஆளுகைக்கு உட்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரமே அக்குழந்தையின் ஜென்ம நட்சத்திரமாகவும் சந்திரன் சஞ்சரிக்கும் ராசியே அக்குழந்தையின் ஜென்ம ராசியாகவும் ஜோதிடர்கள் கணக்கிடுகிறார்கள். சந்திர பகவான் 8வது ராசியில் சஞ்சரித்தால் சந்திராஷ்டமம் என்றும், அந்த நாளில் மனம் படபடப்புடன் இருக்கும் என்றும், எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய இயலாமல் போய்விடும் என்றும், முக்கியமான பணிகளை சந்திராஷ்டம நாட்களை தவிர்ப்பதை பார்க்கிறோம். அதுபோலவே மனோகாரகனான சந்திரன் முழுநிலவாக ஒளி வீசும் பௌர்ணமி நேரத்தில் நமது மனம் மிகுந்த உற்சாகத்தினை அடையும். ஒவ்வொருவரது தனிப்பட்ட ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவில் பலம் பெறுகிறாரோ அதற்கு ஏற்ற வகையில் மனநிலை அமைகிறது. எல்லோருக்கும் பௌர்ணமி நாள் என்பது அதிக அளவில் மனமாற்றத்தினை தரும் என்பதால் அந்த நாளில் மலை கோவில்களை கிரிவலம் வந்து வழிபடுகின்றனர். திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மலையை சுற்றுகையில் அதிலிருந்து வரும் மூலிகை காற்று அளவற்ற புத்துணர்ச்சியை தருகிறது. பௌர்ணமி நாளில் மலைக்கோவில் செல்ல இயலாதவர்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவில் சென்று அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றம் நிகழும் அந்த வேளையில் தெய்வ வழிபாடு செய்தால் நமது எண்ணம், சொல், செயல் ஆகிய 3ம் செழுமையாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அதற்கு பின் துவங்கும் முயற்சிகள் வெற்றியில் காண முடியும். இவை எந்த அளவில் உண்மை என்பதற்கு பௌர்ணமி தோறும் கிரிவலத்தில் குவியும் பக்தர்களே அதற்கு சாட்சி. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது என்றால் அவர்களது தேவையை நிறைவேற்றி அருள் செய்கிறார் அருள்மிகு உண்ணாமலையம்மை உடனாகிய அண்ணாமலையார் சுவாமி என்பதில் மாற்றமில்லை. அது மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம். ஆனால் குறிப்பாக பௌர்ணமி அன்று ஏன் பக்தர்கள் கூட்டமாக செல்கிறார்கள் என்றால், ஆதி காலத்தில் மலைப்பாதை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்த அந்த நாட்களில் பௌர்ணமி நிலவின் ஒளி துணை இருப்பதால் பௌர்ணமி நாளை கிரிவலம் வருவதற்கு உகந்த நாளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். மலைப்பாதையில் பல இடங்களில் குடியிருப்பு ஏதும் இல்லாமல் காடுகளாக இருந்ததால் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வது அதிகரித்தது. நாளாக இடைப்பட்ட காலத்தில் வருட பிறப்பு, மாத பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் செய்து வழிபாடு செய்துள்ளனர். பின்னாளில் சந்திரனை தலையில் சூடியிருக்கும் அந்த பிறை சூடனை பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு என்று கருதி பக்தர்கள் பௌர்ணமி நாளையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் எந்த நாளிலும் கிரிவலம் செல்லலாம். அண்ணாமலையாரை அகத்தில் நிறுத்தினாலே சுபம்தான். அருள்மிகு உண்ணாமலையம்மை திருவடி மலரடி போற்றி போற்றி, அருள்மிகு அண்ணாமலையார் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கிரிவலம் செல்லுங்கள். நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.